அந்த இரட்டை இலைக்காக பாடுபட்டு அதை பெற்றவர் தான் புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள். கட்சியை புரட்சி தலைவர் ஆரம்பிச்சது 72ல திமுக திருட்டு திராவிட திமுகவினுடைய ஊழலை வெளிப்படுத்த வேண்டும் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சார். இன்னைக்கு திமுக இருக்கிறதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்தாபனர் இரட்டை இலையும் புரட்சி தலைவருடைய ஆசையும் புரட்சி தலைவியுடைய ஆசையும் இல்லாத யாருமே எந்த இடத்துலையுமே அவர்களுக்கு மதிப்பு கிடையாது. இது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உருவாக்கிய வலுவான கட்சி. இந்த கட்சி வளர வேண்டும், இந்த கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்படித்தான் உறுதியான முடிவை எடுப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தாங்க ஐசியூல இருந்தீங்க, நீங்க தாங்க கேவலப்பட்டிருந்தீங்க, நீங்க தாங்க கூப்பில இருந்தீங்க, நீங்க திமுக தான் இத்தனை அசிங்கங்களை பட்டது. டெல்டா மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு மின்சாரத்தை துறையை இவங்க ஃப்ரீயா கொடுக்கல. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2026 முதலமைச்சராக பெரும்பான்மை பலத்துடன் கண்டிப்பாக வருவார். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவின் சிறுபான்மை பிரிவு துணை தலைவர் பாத்திமா அலி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி சசிகலா ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிக்கப் போவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே செங்கோட்டையனும் அந்த மாதிரி தான் 5ஆம் தேதி ஒரு அறிவிப்பை அறிவிப்பதாக அறிவித்தார். அது போய் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும், அதை பற்றி கருத்து இல்லை. இவர்கள் அனைவருமே தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் அதிமுக சார்பில் நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட போகிறோம் அப்படின்றாங்க. இதில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக என்பது அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் அவர்கள் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அதிமுக மட்டும்தான் அதிமுகவை தவிர மற்ற எதுவும் அதிமுக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க அதிமுகவில் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க, அப்படிதான் எடுத்துக்கணுமே ஒழிய இவங்க அதிமுகவுடைய இது கிடையாது. ரெண்டாவது விஷயம், இவர்கள் அதிமுக சார்பில் எந்த அறிக்கையும் கொடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை. அந்த அதிமுகன்னு பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு கூட கேஸுக்கு கூட போகலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனாலும் பெருந்தன்மையோடு சில விஷயங்களை அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விட்டு கொடுத்த காரணத்தினால் இவங்க மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க செங்கோட்டையன் ஒன்று சொன்னார், 15ஆம் தேதி அவர் அதுக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம்னு சொன்னீங்க. அவர் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் இஸ் நோ மோர் அதிமுகவுடைய பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? அடிப்படை உறுப்பினர், அவ்வளோதான். அடிப்படை உறுப்பினர்கள் என்ன செய்யலாமோ அதுதான் அவரால் இப்போ செய்ய முடியுமே ஒழிய அதற்கூட ஒரு இது வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சியுடைய விஷயங்களை கட்சி தலைமையிடம் நீங்கள் கலந்து ஆலோசிக்காமல், கட்சியினிடம் பேசாமல் நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு நீங்கள் வேறு மாதிரி பல்வேறு விதமான குழப்பங்களை கூட்டணி கட்சிகளுக்குள் உண்டாக்குறாரு அவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு கட்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா, இப்போ சசிகலா அம்மையாராக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, கேசி பழனிசாமி அண்ணன் பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க அனைவருக்கும் என்ன மோட்டிவ்? ஏன் அவர்கள் ஒரு அதிமுக வளர்க்கணும், அதிமுகவில் எல்லாம் ஒன்றா சேரணும், அதிமுக வளரணும், அதிமுக 2020 ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி அதிமுகவையே அதை பலவீனப்படுத்துகின்ற வேலையை செய்கிற மாதிரி அதை தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதனாலெல்லாம் அதிமுக பலவீனம் அடையாது. அதிமுக எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறதோ அப்போது வீறு கொண்டு பல்வேறு மடங்கு பலத்தோடு தான் எந்திரிச்சிருக்கே ஒழிய அதற்கெல்லாம் அதிமுக அசைஞ்சு கொடுக்கக்கூடிய கட்சி அல்ல அதிமுக. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏன்னா இந்த கட்சியை புரட்சி தலைவர் ஆரம்பிச்சது 72ல திமுக திருட்டு திராவிட திமுகவினுடைய ஊழலை வெளிப்படுத்த வேண்டும் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சார். அப்பவே இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன நினைச்சிருக்காரு, ஒரு என்னுடைய கொள்கை, நான் காசு பணம் சம்பாதிக்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க சினிமா விட்டு வந்தது காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, நாங்க பொறுப்பை விட்டுட்டு வந்தது, வேலையை விட்டுட்டு வந்தது காசு பணம் சம்பாதி. நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள் சொல்கிறார்கள். அது அவர்களுடைய கருத்து. ஆனால் அன்றைக்கு புரட்சி தலைவர் திமுகவினுடைய தோலை உரித்து மக்களுக்கு காட்ட வேண்டும், இவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் தீய சக்தி என்பதை புரிந்து கொண்டு அதற்காகத்தான் ஊழலுக்கு எதிரான கட்சியாக தான் ஆரம்பிச்சார். அதே கருத்தை தான் இப்போதுள்ள சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், கேசி பழனிசாமி, புகழேந்தெல்லாம் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. என்ன கருத்து? அதாவது அதிமுக பிளவுபட்டு இருந்தா
அதிமுகவால் ஆட்சி கைப்பற்ற முடியாது, அதிமுக பிளவுபடலையே. திமுக ஆட்சி கைப்பற்றிவிடும் என்று அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கருத்து தெரிவிக்கிறது தவறான கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக வந்து உங்களுக்கு வந்து பிளவுபடவே இல்லை. அதிமுகவிலிருந்து ஒருத்தர் வெளியில போறாருன்னா பிளவாயிடுமா? இப்போ நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிக்க விடுங்க. நீங்க ஒருத்தர் போல 10 பேர் போறாங்கன்னு சொன்னீங்க. அதிமுக என்பது 2 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சிங்க. அந்த 2 கோடி தொண்டர்கள் கட்சியில ஒரு 4 தலைவர்கள் வெளியில போயிட்டாங்கன்னா அந்த கட்சி வந்து அதாவது மொத்தமா காலி ஆயிடுச்சு, பிளவுபட்டுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் தான் இன்றைக்கு திமுகவில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக இருக்கிறதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்தாபனர் புரட்சி தலைவர் போட்ட பிச்சை அந்த கட்சி இன்னைக்கு நிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அண்ணாதுரை அவர்களுடைய மறைவுக்கு பின் இவர்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த பவரா இருக்கட்டும் இல்ல வேறு தலைவர்கள் இருந்தார்கள். அன்னைக்கு நெடுஞ்செழியன்னா பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு. அப்ப அவரையெல்லாம் தள்ளி விட்டுட்டு தான் இவர் வந்து உள்ள வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரானார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியவரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஒரு முகமாவது ஒரு மூஞ்சை மட்டும் காட்டிட்டு போங்க, ஒரு முகத்தை காட்டு ராமச்சந்திரா, உன்னுடைய முகத்தை வந்து காட்டிவிட்டு போனால் போதும் என்று பேசியவர் தான் அண்ணாதுரை அவர்கள். அப்போ எம்ஜிஆரால் வளர்ந்த கட்சி தான் திமுகவும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட கட்சியில அவர் வெளியில வந்ததுனால இவங்க திமுக வந்து இவங்க தனியா வந்தாங்க, அவங்க தனியா வந்தாங்க அந்த மாதிரி. ஆனால் இவர் தெளிவாக கட்சி ஆரம்பிச்சார் புரட்சி தலைவர். அதற்கப்புறம் அது ஒரு சரிவை சந்தித்த பொழுது, அவருடைய மறைவுக்கு பின் சரிவை சந்தித்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. பலமான உயிர் கொடுத்து அது ஒரு பலம் மிகுந்த கட்சியாக, ஒரு பெரும்பான்மை கட்சியாக எத்தனையோ தடவை அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சு தமிழகத்தை அரசாண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப நீங்க சொல்றீங்க இவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க, பல பிரிவுகளாவே ஆகலை, இங்க பிழவே இல்லை. ஒரு 4 பேரோ ஒரு 10 பேரோ ஏங்க ஒரு 100 பேரே இருக்கட்டுங்க, 100 பேரே வந்து நாங்க கட்சியில எனக்கு இந்த இது பிடிக்கல, எனக்கு இது கிடைக்கல, நான் வெளியில போறேன் நீங்க போகும் பொழுது அதனால கட்சி பிளவுபட்டுருச்சுன்னு சொல்லுவீங்களா? இதுல யார் யாரெல்லாம் நீங்க கொஞ்சம் பேரெல்லாம் சொன்னீங்க. ஒன்னை டிடிவி தினகரன், நீங்க வெளியில வந்தீங்க, எனக்கு கட்சி இல்ல, கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டு வெளியில வந்தீங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நீங்க உங்களுடைய வேலையை நீங்க பாக்குறீங்க. பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து என்னத்தை வந்து எப்போது ஒரு தடவை வெளியில வராங்க, வந்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கட்சி ஒன்னா சேரணும், திமுக வெளியில போகணும், கட்சி அது சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. போன தேர்தல் என்ன சொன்னாங்க, தேர்தல் அரசியலுக்கு வரவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. ஸோ அடுத்தது நீங்க யாரை சொல்றீங்க, கேசி பழனிசாமி அவர்கள் சொல்றீங்க. கேசி பழனிசாமி, செங்கோட்டையன் போன்றவர்களால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, பொதுச் செயலாளராக நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு கட்சியை பலம் பொருந்திய கட்சியாக நடத்தி சென்று கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியாரோட தலைமை பிடிக்காத காரணத்தினால் இவங்க வந்து அந்த ஈகோ கிளாஷ்ல வெளியில போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செங்கோட்டையன் வெளியே போல இல்ல, செங்கோட்டையன் வெளியில போல நீக்கப்பட்டுள்ளார். நீங்க வெளியில வந்து ஏங்க நான் உன்னை கேட்கிறேன், நீங்க உங்க ஒரு கம்பெனிலே வேலை பார்க்குறீங்க இல்ல ஒரு குடும்பத்திலே இருக்கீங்க, அதற்கு அகைன்ஸ்டா ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுடைய நிர்வாகம் கண்டிக்குமா தண்டிக்குமா, இல்ல உங்களை வந்து இல்லப்பா நீ போய் பேசுப்பான்னு சொல்லி வளர்த்து விடுமா? கட்சிக்கு ஒரு மரியாதைக்கு நீங்க வேற கட்சியில பேச முடியுமா? ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து ஒரு திமுகவிலே வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசிட்டு அவங்க அமைதியா உட்காந்துட முடியுமா? முடியாது. கட்சிக்கு ஒரு கட்டுப்பாட்டு இருக்கிறது. அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறின காரணத்தினால் அவர் வந்து பொறுப்பில் நீக்கப்பட்டிருக்கிறார். நான் சென்ற இன்டர்வியூல சொன்ன மாதிரி இது முதல் தடவை இல்லை. அவர் ஆல்ரெடி வந்து அம்மாவாலே ஒதுக்கப்பட்டவர். இன்னைக்கு என்னமோ நாங்க அம்மாவோட இருந்து, தயவு செய்து அம்மாவால் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள், அம்மாவுக்கு நாங்க ரோடு மேப் போட்டவன் யாருமே இங்க சொல்லறதுக்கு தகுதி கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னால் அம்மாவால் அம்மா தனியா சேவல் சின்னத்துல நிற்கும் பொழுது அம்மாவுக்கு துணையா நின்றவர் தான் அண்ணா இபிஎஸ் அவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் தடவை அவர் எம்எல்ஏ ஆனதும் அவருடைய அம்மாவுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய சேவல் சின்னத்தில் தான் இருக்கிறார். சோ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து பல்வேறு அடிமட்ட பொறுப்பிலிருந்து இன்னைக்கு முதலமைச்சராகி எதிர்க்கட்சி தலைவராகி இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அவருடைய கடின உழைப்பும் அவருடைய தியாகமும் அந்த கட்சிக்கு இருக்கிறது. இதனால இவங்க சும்மா வரவங்க போறவங்க நாங்க அன்னைக்கு அம்மாவோட இருந்தோம், அம்மாவால தண்டிக்கப்பட்டது சொல்லுங்க. அம்மா டிடிவி தினகரன் அம்மாவால வெளியேறப்பட்டாரா இல்லையா? சசிகலா அவர்கள் வந்து அவர்களுக்கு இருக்கிற நட்புனால இருந்தாங்களே ஒழிய கட்சி அரசியலுக்கு வரக்கூடாது என்று அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களா இல்லையா? டிடிவி தினகரன் வெளியிலே அனுப்பப்பட்டார். செங்கோட்டையன் வந்து அம்மா இருந்த வரைக்கும் பொறுப்பு இல்லாம வெளியில தான் இருந்தார். இப்போ இத்தனை அமைச்சர் விசுவாசியா இருந்தாருன்னா கூட நல்லா கேட்டுக்கோங்க. ஓபிஎஸ் வந்து மக்கள் இப்போ இவர் என்ன சொல்றாரு, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து பேசக்கூடிய ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அம்மா போட்ட பிச்சைங்க, பேச விடுங்க. அம்மா போட்ட பிச்சையில தான் அவர் உட்கார்ந்தாரு. அம்மா வந்து எனக்கு நான் வெளியில போகிற நேரத்துல இப்ப நாங்க வெளியில போறோம்னா நீங்க கீயை வந்து ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறீங்க, வந்தா நீங்க கீ கொடுக்கணும். வீட்டை பூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க, கீ வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனா வந்த உடனே நீ கொடுக்குறீங்க. அப்போ நீங்க ஒரு வாட்ச்மேன் வேலை தானே பார்த்தீங்க.
நீங்க வாட்ச்மேன் வேலை பார்த்தது என்னமோ அம்மா எங்களை காப்பாத்திட்டாங்க, அம்மா வந்து என் மேல் நம்பிக்கை வச்சாங்க, மற்ற யார் மேல் நம்பிக்கை வைக்கலன்னு சொல்றதெல்லாம் வந்து அப்படி நீ நல்லவர்களாக இருந்தால் சசிகலா அம்மா திரும்ப கேடுமோ நீங்க கொடுத்துருக்க வேண்டியதானே? உங்களை பதவியில் வந்து அதாவது அம்மா ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவு நேரத்தில் இவரை வந்து முதலமைச்சராக்கியது யாரு? இதே சசிகலா, இதே அவர்கள் கூட்டணியில் எல்லாரும் அம்மா தானே சின்னம்மா தானே ஆக்கினாங்க உங்களை. அவர்களுக்கு எதிரான இவர் போர்க்கொடி தூக்கினாரு. அப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணலைங்க. இப்போ நீங்க யாரு, நான் திரும்ப சொல்றேங்க, நீங்க பிளவு இருக்கிறதா எத்தனை விதமான மாய கதைகளை கட்டினாலும் அதிமுக என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையின் கீழ் மிக வலுவாக இருக்கிறது. சசிகலாவுடைய கருத்து என்னன்னாக்கா, சரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் நான் வந்து ஒதுங்கி இருப்பேன், ஆனா தோல்வி சந்தித்து வருகிறது, அதனால மீண்டும் ஒன்றா இணைந்து என்ன பண்ண அதிமுகவை ஆட்சியில அமர்த்தணும் என்பது. அதனால வந்து ஒன்றுபட்ட அதிமுகவா வர வேண்டும், அதற்கு எடப்பாடி சம்மதிக்க வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடியே அதிமுகவிலிருந்து ஒதுக்கப்படுவார், இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை வந்துட்டீங்களா? அந்த இரட்டை இலைக்காக பாடுபட்டு அதை பெற்றவர் தான் புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள். நீங்க புரட்சி தலைவிக்கு நான் நெருங்கிய தோழி, புரட்சி தலைவியை வந்து நான் வந்து எனக்கு வந்து எல்லாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவருக்கு மறைவுக்கு பின் அவர்கள் போலவே உடையணிந்து அவர்கள் மாதிரியே நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க. தொண்டர்கள் அதை ஏற்கவில்லை. உண்மையா சொன்னீங்கன்னா தொண்டர்கள் அதை ஏற்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ அவங்களே அவங்க வாயில சொல்றாங்க பாருங்க, நீங்க அதிமுக வளரணும்னு நினைச்சா நீங்க வந்து அவர்கிட்ட நேரடியா பேசாம அவரு மிரட்டல் கொடுக்குறீங்க. நீ வெளியில போ, நாங்க வரோம்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க மிஸ் பண்ணீங்களே. ஏன் செங்கோட்டையனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா? நீங்க போய் கவர்னர்கிட்ட கொடுக்கலையா? RN ரவி அவர்களை சந்தித்து நான் தான் முதலமைச்சராக போறேன் நீங்க லெட்டர் கொடுத்தீங்க. அதே அந்த நேரத்தில் அவங்க ஒத்துக்கல. ஏன்னா உங்க பேர்ல அந்த கன்விக்ஷன் வந்துருச்சு. அந்த நேரத்தில் கன்விக்ஷன் வந்த காரணத்தினால நீங்க வெளியில போனீங்களே ஒழிய உங்களை வந்து தண்டித்தது அண்ணன் எடப்பாடியார் கிடையாது, நீதிமன்றம். எடப்பாடியார் கிடையாது, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் 2028 29 வரைக்கும் அவங்க அரசு தேர்தலில் நிற்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன தைரியம் நீங்க வந்து ரெட்டை இலை சின்னத்தை முடக்குவோம்னு சொல்றீங்க. அப்போ உங்களுடைய இன்டென்ஷன் திமுக வெற்றி பெறணும், ரெட்டை இலை முடங்கணும், ரெட்டை இலை வந்து வெற்றி பெறக்கூடாது என்ற இன்டென்ஷன்ல தான் நீங்க இருக்கீங்களே ஒழிய நீங்க எப்படி கட்சியை வாழ வைக்க போறீங்க? ஸோ இது பர்டிகுலரா எல்லாருமே நீங்க சொன்ன அத்தனை பேராக எல்லாருமே செல்ஃப் ஈகோல பேசக்கூடிய ஆட்கள். இப்ப செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் அம்மாவிடம் எவ்வளவு வலுப்பெற்று இருந்தாருன்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும். அவர் அழகா வந்து அங்க போய் செட்டில் ஆயிட்டார், TMK போய் செட்டில் ஆயிட்டாரு, அவருக்கு பதவி கிடைச்சது. அவர் அந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவர் அங்க போய் செட்டில் ஆயிட்டார். சேகர் பாபு போன்றவர்கள் செட்டில் ஆயிட்டாங்க. சப்போஸ் அங்க அவர்களுக்குரிய அந்தஸ்து கிடைக்கலாம், திரும்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதே போராட்டத்தை அவர்களும் கையில் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க எல்லாம் வெளியில போய் நான் வந்து அமமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு, அவரால் அதை வந்து அதாவது நடத்தி நானும் கட்சி நடத்துறேன்னு சொல்லி கட்சி நடத்திட்டு இருக்காங்களே ஒழிய அதுக்குரிய ஓட் பேங்க் எல்லாம் இல்லை. நீங்க என்ன தைரியத்துல வந்து நீங்க அதிமுகவை கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க வெளியில போயிட்டீங்க, வெளியில போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா நீங்க எப்படி உள்ள வரணுன்றதான் பேசணுமே ஒழிய மிரட்டக்கூடாது. போனவங்க உள்ள வந்திருக்காங்க, உள்ள வந்தவங்க வெளியே போயிருக்காங்க. அரசியல்ல வந்து சகஜமான கண்டிப்பா. இப்ப அதாவது OPS, TT தினகரன், சசிகலா, KC பழனிசாமி, வைத்திலிங்கம், இவங்க எல்லாம் செங்கோட்டையன், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கனாக்கா, உங்க தலைமை நாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஒண்ணு நான் உங்க வழிக்கு வரோம், இல்ல நீங்க எங்க வழிக்கு வாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர எடப்பாடி வெளியே சொல்லல. இந்த பாருங்களேன், ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. என்ன வழிங்கிறது இப்போ நீங்க உள்ள என்ன வழி, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. செங்கோட்டையை நான் 6 பேரோட சேர்ந்து நான் போய் இவரோட அண்ணன் எடப்பாடியாரை சந்தித்து நாங்க பேசினோம், ஒத்துக்கல. என்ன எடப்பாடியார் அவர் ஒத்துக்கவில்லைன்னு சொல்றீங்க. அப்போ தலைமை ஒத்துக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் அவரை செய்ய நீங்க வற்புறுத்துவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய தலைமையை அங்க நிரூபிக்க ட்ரை பண்றீங்க. அதற்கு அவர் ஒத்துக்கல. அவர் கட்சி நல்லா இருக்கணும் தான் பாக்குறாரே ஒழிய அவரு நல்லா இருக்கணும், அவருடைய விஷயங்களை பார்த்துக்கணும், இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அவருடைய விஷயங்களை பார்த்துக்கணும்னு அவர் நினைக்கல. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ராமர் கோயில் ஹரித்வார்ல இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போன இதுலயே தெரிஞ்சு போச்சு. செங்கோட்டையன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த ஈகோ வந்து அப்பட்டமா வெளியில தெரியுது. அவர் வந்து எடப்பாடியை வந்து எடப்பாடி சமாதானம் ஆகல, அதனால டெல்லிக்கு போயிட்டு மத்திய அமைச்சர் சந்தித்து அவர் மூலமாக சமாதானப்படுத்த முயற்சி. நீங்க சொல்றது அனைத்துமே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு முடிக்க விடுங்க. அந்த முடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க 6 பேர் என்னோட வந்தாங்க, நாங்க போனோம்னு சொன்னீங்க. 6 பேர் 5 பேர் அமைதியா தானே அவரோட தானே இருக்காங்க. ஏன்னா கட்சி என்ற ஒரு பொது நிறுவனத்திலே அவர்கள் கட்சியுடைய மேம்பாட்டும் கட்சியுடைய வளர்ச்சியும் கட்சிக்கு யார் தலைவராக இருக்கிறாங்க அவங்களுக்கு தாங்க மரியாதை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு வந்து நீங்க வந்து நாளைக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன்னு வந்து எல்லா டிடிவி சொல்றாரு, சசிகலா அம்மா சொன்னாங்க, ஊரே பேசுச்சு, முதலமைச்சர் கேண்டிடேட்டா இவரை தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் கூவத்தூர்லன்னு சொன்னாங்க. நீ ஒத்துக்கல.
யூ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு ட்ரெயினை தவற விட்டுட்டு அந்த ட்ரெயின் போனது தப்பு, மத்திய அரசாங்கத்து ரயில்வே துறையை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு நீங்கள் பேசுறது இருக்கு. எப்படி என்றால் நீங்கள் தவறு பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போய் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியல. ஏன்னா ரெட்டை இலையும் புரட்சி தலைவருடைய ஆசையும் புரட்சி தலைவியுடைய ஆசையும் இல்லாத யாருமே எந்த இடத்துலையுமே அவர்களுக்கு மதிப்பு கிடையாது. கட்சி என்பது அண்ணன் எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் தான். அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்கலையே. அவர் அந்த ஒரு நிர்வாக குழு இருக்கு, கோர் கமிட்டி எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அங்கேயும் அதாவது ஜனநாயகம் இருக்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி. அவங்க கார்ப்பரேட் கம்பெனி தான் வச்சிருக்காங்களே ஒழிங்க கட்சி நடத்தல. எனக்கு நான் இப்போ ஐயா கலைஞர் கருணாநிதி, அவருக்கு பின் மு க ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு பின் உதயநிதி, அவர்களுக்கு பின் இன்பநிதி, இவங்க கொண்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதனால இவர்களோ மற்றவர்களோ அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுக்கு தகுதி இல்லா இருக்கு. இது ஜனநாயக முறைப்படி புரட்சி தலைவர் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சார். புரட்சி தலைவர் யார் வருவாங்க, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், $1 மில்லியன் கொஸ்டின் மார்க் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் பிளவுபட்டுச்சு. இதே அதிமுக பிளவை சந்தித்தது. ஜே அணி பிரிஞ்சு கூட்டமாக பிரிஞ்சு சண்டை போட்டாங்க. ஆனால் அது அத்தனைக்கும் ஒரு முடிவு கட்சியினுடைய அதாவது வளர்ச்சி என்று பார்த்து அம்மையார் ஜானகி அம்மையார் என்ன பண்ணாங்க, இல்லை அவர்களிடம் இருந்தால் இந்த கட்சி சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு புரட்சி தலைவரிடம் ஒப்படைத்துட்டாங்க. புரட்சி தலைவி என்ன பண்ணாங்க, அதை எவ்வளவு வலுப்படுத்த முடியுமோ அவ்வளவு வலுப்படுத்தி கொண்டு போனாங்க. அவர்கள் ஆனால் ஆரம்பத்தில் அவர்களை ஏற்றுக்கிட்டாங்களா எல்லாரும்? யாருமே ஏற்றுக்கலையா. அவங்கள அவர்களையே தவறா பேசின இதே தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இதே கட்சியில இருக்கிறாங்க. இன்னைக்கு பேசுவாங்க அம்மா எங்களை. ஏன்னா அம்மா தன்னை நிரூபித்து அந்த கட்சியை கட்டி காத்து அந்த கட்சிக்கு அந்த இரட்டை இலை சின்னத்தை இன்னும் வலுவாக்கினார். அந்த புரட்சி தலைவர் என்ன கொண்டு வந்தாரோ அந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த இதை தொண்டர்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் அம்மா. அம்மாவுக்கு அப்புறம் யாருன்னு வரும்பொழுது எங்கெங்கேயோ எப்படியோ சுற்றி யாரோ சுற்றி, அதாவது ஓபிஎஸ் முதல்வரானார், அவர்கிட்ட சசிகலா அம்மையார் பறித்தார். சசிகலா அம்மையார் தானே தான் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக உட்காந்து வச்சுட்டு போனாங்க. 4.5 ஆண்டு கால ஆட்சி இதோ கவிழ்ந்துடுவார், அதோ முடிச்சிடுவார், இதோ முடிஞ்சு போச்சு, அதோ முடிஞ்சு, எவ்வளவு கால்குலேஷன்ஸ், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளோ. ஆனால் அந்த நேரத்தில் கட்சியை கட்டி காத்து எதிரிகளை சமாளித்து ஓபிஎஸும் கூட இருந்தார். இல்ல பொறுங்க, ஓபிஎஸ் அதுக்கப்புறம் தான் திரும்ப உள்ள வராரு. ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணி வெளியில போயிட்டாரு. எங்க பேசுறீங்க நீங்க? தவறா மட்டும் மக்களிடம் விஷயங்களை கொண்டு செல்லாதீர்கள். ஓபிஎஸ் யாருக்கு எதிராக தர்மயுத்தம் இருந்தாருங்க? சசிகலா அம்மையாருக்கு எதிராக தர்மயுத்தம் இருந்தீங்க. சசிகலா அம்மையார் உள்ள வரக்கூடாது, டிடிவி தினகரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்க அதிமுகலயே உள்ள வந்தீங்க. உங்களுக்காகத்தான் டிடிவி தினகரன் வெளியே அனுப்பப்பட்டார். இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான், அதெல்லாம் அடிச்சு ஆடுனா இப்படியே ஆட முடியுமா? நீ உனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களுக்கு 1008 விஷயம் தோணும். ஏன்னா இது அத்தனை ஒரு பர்சனல். தன் குடும்பம் தான் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. கட்சி இது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உருவாக்கிய வலுவான கட்சி. இந்த கட்சி வளர வேண்டும், இந்த கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்படித்தான் உறுதியான முடிவை எடுப்பார். அதாவது இவங்களுக்கு உங்க ஈகோக்கெல்லாம் கட்சியை பலி கொடுக்க முடியாது. உங்க ஈகோக்கு நாங்க வந்தா எல்லாரும் வந்தா நாங்க கழட்டிடுவோம், எல்லாரும் வந்தா அப்ப எதுக்கு உங்கள்ட்ட அந்த வார்த்தை எப்படிங்க வரும்? ரெட்டையிலே முடக்குவோன்ற வார்த்தை எப்படி வரும்? ரெட்டையிலே முதல்ல முடக்கினது யாரு? ஓபிஎஸ் அவர்கள். இப்போ நான் வந்துட்டேன், நீ பலாப்பழத்து சின்னத்திலையும் போய் நின்னியே, அந்த எடப்பாடியாரை போய் பலாப்பழத்து சின்னத்தில் நின்னாரு சொல்லுங்க. அப்போ கட்சியை பிளவுபடுத்தியது நீங்களாம் தான் ஒழிய கட்சியை அண்ணன் எடப்பாடியார் பிளவுபடுத்தல. நீங்க எல்லா கோக்குமாக்கு வேலையும் செய்வீங்க, கட்சியை பலவீனப்படுத்துக்கு எல்லா வேலையும் செய்வீங்க. கட்சியை எப்படி திமுக கூடிய சப்போர்ட்டர் ஸ்லீப்பர் செல்லா இருந்து இங்க அத்தனை தொந்தரவையும் கொடுப்பீங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்ன பைத்தியக்காரங்களா? சொல்லுங்க. அதாவது அதிமுக வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் எடப்பாடி சரண்டர் ஆக வராங்க. சரண்டர் ஆகிறதுக்கு வேற, சரண்டர் ஆறவங்க எப்படிங்க வரணும்? மன்னிச்சிட்டு என்ன சேர்த்துக்குன்னு சொல்றாங்க. வார்த்தை வரல. நிபந்தனையே வைக்க, அதாவது ஓபிஎஸ் ஒரு நிமிஷம் சொல்லிட்டாரு. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த நிபந்தனையும் என்று சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க பப்ளிக்ல நீங்க உங்கள்கிட்ட பேசணும்னா கட்சியில தான் பேசணும். நீங்க பேப்பர்ல போய் உட்காந்துக்கிட்டு மீடியால போய் உட்காந்துக்கிட்டு நீங்க கூட்டணி கட்சியின் தலைவரோட போய் உட்காந்து நீங்க பேசுனீங்கனால எடுபடாது. ரெண்டாவது விஷயம், நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, இவங்க பதவி எதிர்பார்க்கவில்லை. யாரு? டிடிவி தினகரன் சொன்னார் அந்த வார்த்தை, எங்களுக்கு பதவி வேண்டாம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அப்போ இன்னைக்கு எதற்காக நீங்கள் இந்த கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் இருந்தால் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக கேண்டிடேட்னா நாங்க இருக்க மாட்டோம் எதுக்கு சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு பதவி வேண்டாம்னா அந்த பதவி அவரிடம் இருந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு எங்க குத்துது? அப்போ நீங்க பேசுறது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு. பாஜக இதுவரையில எடப்பாடியார் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கல. இப்ப அறிவிச்ச பிறகுதான் இந்த ஓபிஎஸ்
டிடி தினகரன், சசிகலா போன்றவர் கோபம் வந்து விட்டது. அப்போ என்ன அர்த்தம்? ஆமா, அது உண்மைதான். அவங்க பதவி வெறி பிடிச்சி அலையிறாங்க. இந்த கட்சியை தங்க கையில் எடுத்து இதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கேக்கு ஸ்லீப்பர் செல்லா இருந்து அவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இங்க மைன்யூட்டா உள்ள போனீங்கன்னா. என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதிமுக பார்த்து அதிமுக ஐசிவில் இருப்பதாக முதலமைச்சரும் தெரிவித்துள்ளார், துணை முதலமைச்சரும் தெரிவித்துள்ளார். ஸோ இத்தகைய விமர்சனங்களுக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது என்று அதிமுக விசுவாசிகள் கருதட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா வைரலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கருத்துக்கள் வருது. முதல்வர் இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் 10 வருஷமா நீங்களே எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துட்டு இருந்தீங்களே, அப்போ எங்கே போனீங்க? திமுக வந்து 10 வருஷங்கள் புரட்சித் தலைவர் உயிரோடு இருந்த காலம் வரை புரட்சித் தலைவர் தான் வந்து முதலமைச்சராக இருந்தார். ஆட்சி வந்து அதிமுக கையில் தான் இருந்தது. திமுக ஒன்றுமே பண்ண முடியலையே. 13 ஆண்டுகள் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தது அம்மா பீரியடுக்கே வாங்க. அம்மா பீரியட்ல நீங்க எதிர்கட்சியாக கூட தகுதி கூட இல்லாம நீங்க வந்து 2 எம்எல்ஏ ஜெயிச்சு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே, அப்படிப்பட்ட திமுகவே 12 வருடங்கள் கழித்து 14 வருடங்கள் கழித்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்றால் 5 வருஷம் தாங்க ஆட்சியை விட்டு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தாங்க ஐசியூல இருந்தீங்க, நீங்க தாங்க கேவலப்பட்டு இருந்தீங்க, நீங்க தாங்க கூப்புல இருந்தீங்க, நீங்க திமுக தான் இத்தனை அசிங்களைப்பட்டது. அதிமுக என்றுக்குமே வந்து அதாவது அதிமுக தொண்டர்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை எல்லாருமே புரட்சி தலைவரும் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். அப்படி புரட்சி தலைவி ஆசி பெற்றுதான் இன்னைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு வந்து அந்த ஆட்சியை வந்து நிறைவேற்றினார். அம்மா வந்து விட்டுட்டு போன 6 மாசத்துல விட்டுட்டு போன ஆட்சியை 4.5 ஆண்டுகள் எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தார். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மாநில எதிர்கட்சி தலைவர்கள், கட்சிக்குள்ள இருந்த தலைவர்கள், தொண்டர்கள் என இந்த மாதிரி எல்லாருமே தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அத்தனையும் சமாளித்து கட்சியை நிலைநிறுத்தி 4 வருஷங்க. யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து கரண்ட் கட் இருந்ததுன்னு சொல்லுங்க, மக்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லுங்க. கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா காலகட்டத்தில் அண்ணன் வந்து அம்மா உணவகத்தில் அம்மா என்ன நினைத்தாரோ அதை செஞ்சாருங்க. ஃப்ரீயா உணவு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு இங்க பார்த்து அந்த கொரோனாவை வந்து மக்களை சந்திக்க வச்சார். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு எதை கேட்டாலும் காசு இல்லை, சேலரி போலனா காசு இல்லை, டீச்சர்ஸை தூக்கி உள்ள வைப்பாங்க, தூய்மை பணியாளர்களை தூக்கி உள்ள வைப்பாங்க, இப்படி பண்றாங்களே இவங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் போய் கேளு பாருங்க, கவர்மெண்ட் வேலை பார்த்த அனைத்து அரசு ஊழியர்களையும் கேட்டு பாருங்க, சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த நேரத்தில் வருமானம் இல்லை, 1.5-2 வருஷம் எல்லாம் பூட்டி கிடந்த சூழ்நிலையில கூட எந்த அரசு ஊழியருக்கும் சம்பளம் வராம இல்லை, சம்பளத்தை குறைச்சி கொடுக்கல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை நடத்திய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஐசியூல இருந்துன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நீங்க தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் அப்படியே நீங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸா இருங்க. 84 அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலா வந்து 1000 லைட்ஸ்ல நின்னாரு, ஜெயிச்சாரா? தோல்வி, படுதோல்வி. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க தோத்து போனா நீங்க மீண்டு வருவீங்க. நாங்க 5 வருஷம் ஆட்சியில இல்லைன்னா நாங்க ஐசியூல இருக்கோமா? துணை முதல்வருக்கு என்னங்க தெரியும்? ஏங்க ஒருத்த வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவன் நான் பாரா ஒலிம்பிக்ஸ்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தேன் உங்க வீட்டுல வந்து நடக்காத ஒரு நடத்தி அதுல கப்பு வாங்கினு சொல்லி உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போறான். அதை ஏன் உங்களால பார்க்க முடியல? அதை ஏன் உங்களால ஒழுங்கு பண்ண முடியல? நீங்க எப்படி இங்க பேசுறீங்க? ஐசியூல இருக்கு, அதுல இருக்கு, நீங்க எப்படி பேச முடியும்? புரியுதுங்களா? அவங்களுக்கு இப்போ என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருக்கிறது, ஆன்டி இன்கம்பன்சி நல்லா ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அந்த காரணத்தினால் இவர்களுக்கு வந்து வயறி எரிகிறது திமுகவினருக்கு. ஆனால் நடக்கக்கூடிய அந்த நிலவரம் பார்த்தீங்கன்னாக்கா, திமுக முதல் இடத்தையும் 2ஆம் இடத்துக்கு தான் அதிமுகவா இல்ல தாவேகாவா போட்டி இருக்கின்றது என்ற கருத்தும் இருக்கின்றது. கருத்து நான் சொல்றேங்க, ஒரு இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேர் சர்வே பண்ணலாம். நீங்க பண்ணலாம், நான் பண்ணலாம், அவங்க பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். சர்வே ரிப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மீடியாவாக இருந்தால் கூட ஒன் சைடடாக ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மீடியாக்களும் எப்படி இருக்குன்னா திமுகவுக்கு சாதகமாக சொல்லி ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 3 மாதம் அப்படி இருப்பாங்க. ஜனவரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு என்ன நிலவரன்றதுல புரியும். அப்போ வந்து அவங்க வேற மாதிரி மாறுவாங்க. ஆனால் இதே வந்து அதிமுக இவர்களெல்லாம் கையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ 10 ரூபா கொடுக்குறியா, நான் 20 ரூபா போல. ஏன்னா நாங்கள் மக்களுக்கிட்ட பேசிட்டு இருக்காரு எங்க புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடி மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு, மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, மக்கள்கிட்ட சொல்றாரு, ஏங்க இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, நான் வந்தேன்னா எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். அவர்கிட்ட போய் மக்கள் கூடுறாங்களேங்க. அவர் கொடுத்த வாக்குறுதியே திமுக அரசாங்கம் நிறைவேற்றி விட்டது. என்னது? அந்த முந்திரி வாரியம். ரைட்டு. நான் கேட்குறேன், இப்போ நீங்க நல்ல கேள்விக்கு வந்தீங்க.
ஏங்க நீங்கள் ஸ்டிக்கர் எல்லாத்துலேயும் ஓட்டுனீங்க. அண்ணன் எடப்பாடியாரோ கடலூர் போகும்போது போய் பேசுகிறாரு. அங்கே முந்திரி அவர் போய் பேசல, அங்கே முந்திரி தோட்டத்தை அந்த அவங்க நிர்வாகிகள்லாம் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து அவர்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு, அடுத்த ஆட்சி நம்மது ஆட்சி, அப்போ உங்களுக்கு முந்திரி வாரியம் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னைக்கு நீ வந்து அறிவிக்கிற. நான் என்ன சொல்கிறேன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவ்வளோ பெரிய சீனியர் மந்திரி, வேளாண் துறை பழம்பெரும் அமைச்சர் வச்சுக்கோங்க, பலாப்பழம் மாதிரி பழம்பெரும் அமைச்சர். நீங்கள் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருக்கீங்க. ஏங்க நீங்கள் வேளாண் துறை அமைச்சராக இருந்தால் முந்திரி வாரியம் அமைக்கிறதா பட்ஜெட்டில் எங்க சொல்லலை? பட்ஜெட் வந்து இதில் பிப்ரவரியில் மார்ச்சில் வந்து அப்போ நீங்கள் ஏன் சொல்லலை இந்த மாதிரி முந்திரி வாரியம் அமைக்க 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிதி? சொல்லலையே. இன்னைக்கு தலைவர் போய் புரட்சி தலைவர் தமிழன் போய் அங்கே மக்களை பார்த்து மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த உடனே ஐயோ நம்மளுக்கு டேஞ்சராக போயிடுமே நீங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இவர் வேளாண்துறை அமைச்சராக வந்ததுலேருந்து பார்த்தா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சாகுபடி செய்யக்கூடிய நிலப்பரப்பு குறைந்து விட்டது இவர்கள் வந்த இந்த 5 ஆண்டுகளில். இதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். சாகுபடி செய்ய வேண்டிய நிலங்கள்லாம் வந்து குறைந்து விட்டது. ஏன்னா இவங்க வந்து டெல்டா மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு மின்சாரத்தை துறையை வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுக்கல, மும்முனை மின்சாரத்தை கொடுக்கறது இல்லை. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட்டது காலம் வந்து அண்ணன் எடப்பாடியாருடைய காலகட்டத்தில் மும்முனை மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்கப்படுது எல்லா மாவட்டங்களுக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டெல்டா மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, மற்ற மாவட்டத்துக்கு இவங்க கொடுக்கறது இல்லை, மற்ற மாவட்டத்துக்கு ஷிஃப்ட் முறையில் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகள், பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது நிலம், அந்த கஷ்டப்பட்டு அந்த நிலத்தில் பாடுபட்டு அந்த நெல்லை கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. அதை 1500 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அரிசியை வந்து வீணாக்கியவர்கள் தானே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது போன மாதம் நம்ம பார்த்தோமா இல்லையா? ஏன் மத்திய அரசாங்கத்தால் அதாவது அந்த கொடவுன் கட்டத்துக்கு திட்டத்துக்கு பைசா இருக்கே, அவர்கள் வந்து பேசிட்டு போயிருக்காங்களே, அதையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மினிஸ்டராக இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுவும் நீங்கள் பண்ணல. அந்த அரிசி வீணா போச்சு. ஸோ அதாவது விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறீங்க. அந்த அரிசி எங்கே போகுது? ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு செல்லக்கூடியது. அப்போது அதன் மூலமாக எத்தனை லட்சம் பேர், 20 லட்சம் பேருக்கு மேல் அதை வந்து பயன்பெற்றிருப்பார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை பேர் வயிற்றில் அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எங்கள் புரட்சி தமிழன் வந்து போயிட்டு நான் முந்திரி சாகுபடிக்கு வந்து வாரியம் அமைக்கிறேன்னு சொன்ன உடனே அவசரமாக இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போவே அவர்களுடைய பயம் புரியலையா? திமுக பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியவில்லையா? இன்னொரு விஷயம் வந்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் வரி பணத்தை திமுக சுரண்டுகிறது. இதை வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் வந்து வாகனத்தை ஏற்றி கொள்றாங்க, வெட்டி படுகொலை செய்கிறாங்க, கடத்தி சென்று கொலை செய்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பழனியப்பன் என்றவரை திமுக பேரூராட்சி தலைவர் கார் ஏற்றி கொண்டிருக்காங்க. அதனால தான் வந்து தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும், அதிமுகவையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஓபிஎஸ் 11 பேர் கொண்ட குழு சொல்றீங்களா? அந்த குழு ஏங்க, அந்த 11 பேர் குழு பத்தி தயவு செய்து திரும்ப பேசாதீங்க. அவங்க அதிமுக கிடையாது. ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கம்பெனிலேருந்து வெளியில போயிட்டீங்க, திரும்ப வந்தீங்கன்னா நீங்க அந்த கம்பெனியில ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து அவர்கள் விருப்பப்பட்டால் தான் நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வேண்டான்னு போயிட்டீங்க, அவங்க விருப்பப்பட்டு தான் நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஒரு விஷயம், அவர்களை பற்றி நான் பேச தயாரில்லை. ஆனால் நீங்க பேசின முக்கியமான கருத்து, கனிம வள திருட்டுக்களை பற்றி பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் கடந்த 5 ஆண்டுகளில். இவ்வளோ வந்து இஸ்லாமிய கட்சிகள் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து அப்படியே அவரை முதல்வரையும் துணை முதல்வரையும் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் ஜவஹர் அலின்னு புதுக்கோட்டையில் ஒரு இஸ்லாமியர் படுகொலை பேச. நான் சொல்றேன், நீ இஸ்லாமிய கட்சி தானே, நீ பொது கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, நீ வந்து கம்யூனலாக நீ ஒரு கட்சி வச்சிருக்கீங்க. ஜவஹர் அலி என்பவர் படுகொலை செய்யப்பட்ட கால சூழல்ல இவங்க எத்தனை பேர் போய் நின்னாங்க? அவரு லாரி ஏத்தி கொல்லப்பட்டார். இப்ப இவர் வந்து கார் ஏத்தி கொண்டிருக்கார். அப்போ இவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நான் சொல்றது படுகொலை, நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமியருக்கு பாடுபடுறது இல்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய சார்ந்த அந்த இன மக்களுக்காக அவர் போராடுறது இல்லை. எங்க வந்து வேங்கை வயலா இருக்கட்டும், எத்தனை விஷயமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட வகையில் அவர்கள் அவமானப்படுத்தாலும் இவர்கள் எல்லாம் வந்து கோபாலபுரத்து அடிமைகளாக இவர்கள் காலம் அவர்களுக்கு எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா. அதாவது அண்ணன் எடப்பாடியை பற்றி பேசும் எத்தனையோ கமெண்ட் வைக்கிறவங்க அத்தனை பேரும் கோபாலபுரத்துல அவருடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஷூ நக்கிட்டு தான் இவங்க கிடக்குறாங்க. இவங்க எப்படி வந்துங்க பேச முடியும்? புரட்சி தமிழரை பற்றி பேசுறதுக்கோ அதிமுக பற்றி பேசுக்கோ இவங்களுக்கு உரிமை கிடையாது. கனிம வள திருட்டு இவ்வளோ நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த கனிம வள திருட்டுக்கு நான் முதல் காரணம் என்னன்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாரு, 11/5 நம்ம வந்து 11 மணிக்கு நம்மளுக்கு வெற்றி அறிவிப்பு வரும், 11/5 நம்ம மண்ணாளலாம் சொன்னாரா இல்லையா? டேரிங்காக சொல்லிட்டு போனார். துணை முதல்வர் என்ன சொன்னார், உங்களை வச்சுக்கிறோம், நாங்கள் வருவோம், எங்கள் டிஜிபி போட்டு உங்களெல்லாம் வச்சுக்கிறோம், உங்களை வந்து தண்டிக்கப்பட்டு சொன்னாரா இல்லையா? அப்போ இவங்க இன்னொன்று என்ன கேட்டார் துணை முதல்வர், எங்கள் தாத்தா சொன்னார்,
நான் வந்து மதுவிலக்கு கொடுக்குறேன்னு எங்கள் தாத்தா சொன்னார், அவருக்கு ஓட்டு போட்டிங்களா? போடல, இல்லை, அப்போது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு பண்ணுவோம்னு சொல்லிட்டு டாஸ்மாகில் அவருடைய நண்பர்களை வைத்து இப்போ அந்த கேஸும் ஓடிட்டு இருக்குது. டாஸ்மாக் ஊழல், பெருங்கொண்ட ஊழலாக ஓடிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து சொல்லாமல் செய்யலை, சொல்லிட்டு மக்களை தண்டித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழக மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள். வரும் காலம் வந்து அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் 2026 அதிமுக ஆட்சி மலர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. இன்னைக்கு இந்த 11 பேர் கொண்ட குழு திமுகவில் ஏவப்படுகின்ற ஒரு சில அதாவது இவங்களெல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. ஒருதலைபட்சமாக பேசக்கூடிய பல்வேறு இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்றவங்களாக இருக்கட்டும், இல்லை மீடியா உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் மற்றவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஒன் சைடடாகவே பேசிட்டு இருக்காங்க. இது அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி, எப்பவுமே எதிர்ப்பு இருந்தால் பலம் அதிகமாக வரும். அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2026 முதலமைச்சராக பெரும்பான்மை பலத்துடன் கண்டிப்பாக வருவார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம்.